இன்னைக்கு தேதி மே 12 திங்கட்கிழமை. இன்னைக்கு நம்ம திருப்பதி திருமலா அப்டேட்ல திருச்சானூர்ல நடைபெறக்கூடிய பத்மாவதி தாயாருடைய வசந்த உற்சவம் பற்றிய நிகழ்வுகளை முதல் பார்க்கலாம். இந்த வசந்த உற்சவம் என்பது வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விசேஷமாகும். வசந்த காலத்தில் நடக்கக்கூடிய இந்த விசேஷமானது திருச்சானூரில் உள்ள பத்மாவதி தாயாருக்கு இந்த மாதம் நடைபெறுகிறது. மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இந்த வசந்தோற்சவம் நடக்குது. அதன் ஒரு பகுதியாக நேற்று மே 11ஆம் தேதி தாயாருக்கு உண்டான ஸ்னப்பன திருமஞ்சன நிகழ்வு நடைபெற்றது. இந்த ஸ்னப்பன திருமஞ்சன நிகழ்வுல முக்கியமாக சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நிகழ்வுகள் நடக்கும். சுவாமிக்கு தூய தண்ணீர், மஞ்சள், இளநீர், சந்தனம், பால், தேன் போன்ற வெவ்வேறு திவ்ய திரவங்களால சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த ஸ்னப்பன திருமஞ்சனம் முடிந்த பிறகு சுவாமியுடைய உலா நடைபெற்றது. இன்றைக்கு இந்த வசந்தோற்சவத்தின் ஒரு பகுதியாக இன்று தாயார் தங்க ரதத்தில் மாட வீதிகளில் உலா வருவாங்க. நாளைக்கு இதோடைய கடைசி நாள் நிகழ்ச்சி ஆகும். அதனால இந்த சமயத்துல நீங்க திருப்பதி திருமலா டூர் போக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தாயாருடைய ஆசையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திருமலை திருப்பதி செல்வர்களுக்கு கொடுப்பதற்கு உண்டான SSD டோக்கன் பற்றிய விவரம். திருப்பதியில தினமும் 3 இடத்துல ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலவச SSD டோக்கன்கள் கொடுக்குறாங்க. இது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல தினமும் இரவு 9 மணிக்கு கொடுக்குறாங்க. தற்போது கோடை காலம் என்பதால இரவு 8லிருந்து 8:30 மணிக்கு உள்ள இந்த டோக்கன்கள் கொடுக்குறாங்க. அதன்படி நேற்று இரவு இன்றைக்கு தேதிக்கு உண்டான 20,000 டோக்கன்கள் கொடுத்தாங்க. சராசரியாக எப்பொழுதுமே 12,000 14,000 டோக்கன் தான் கொடுப்பாங்க. ஆனா தற்சமயம் கோடை விடுமுறை என்பதால அதிக அளவு மக்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவதற்கு அவர்களுக்கு வசதியாக நேற்று 20,000 டோக்கன்கள் கொடுத்தாங்க. இந்த 20,000 டோக்கன்கள் முடித்த பிறகு நாளை 13ஆம் தேதிக்கு உண்டான 5,000 டோக்கன் சுமார் கொடுத்தாங்க. இன்னைக்கு அதிகாலையில் 7 மணிக்கு 3,200 டோக்கன்கள் அது அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்திருந்தாங்க. நீங்க சுவாமி தரிசனம் செய்வதற்கு இந்த SSD டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துல சீக்கிரமாக சென்று சுவாமி தரிசனம் செய்யலாம். அதிக நேரம் நீங்க சர்வ தரிசனத்துல போய் லைன்ல நிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்க திருப்பதியில சாயங்காலம் 6 மணிக்கு போய் சேர்ந்தீங்கன்னா 8 மணி இல்லது 9 மணி வாக்குல இந்த டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதை வாங்கிட்டு அதுல குறிப்பிட்டக்கூடிய டைம் ஸ்லாட் படி நீங்க சென்று சீக்கிரம் சுவாமியை தரிசனம் செய்யலாம். அடுத்தது நடைபாதையில நடந்து போறவங்களுக்கு உண்டான டோக்கன்கள் தினமும் ஸ்ரீவாரி மெட்டு அப்படிங்கிற இடத்துல கொடுக்குறாங்க. இந்த ஸ்ரீவாரி மெட்டு அப்படிங்கிறது திருப்பதியிலிருந்து கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க அதிகாலையில 4 மணியில இருந்தே மக்கள் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல தினமும் அதிகாலை இந்த நடைபாதை காலையில 6 மணிக்கு ஓபன் பண்றாங்க. மாலை 6 மணி வரைக்கும் இந்த நடைபாதையில நீங்க நடந்து போய் சுவாமியை தரிசனம் செய்யலாம். நடந்து போறவங்களுக்கு வசதியாக இங்க அதிகாலையில SSD டோக்கன் 6 மணிக்கு கொடுக்குறாங்க. தற்போது கோடை விடுமுறை என்பதால இங்க 5,000 டோக்கன்கள் வரைக்கும் கொடுக்குறாங்க. நார்மலா 3,000 டோக்கன் தான் கொடுப்பாங்க. ஆனா தற்போது கோடை விடுமுறையால 5,000 டோக்கன்கள் கொடுத்தாங்க. அதன்படி காலையில 7 மணிக்கு 4,000 டோக்கன்கள் அவைலபிலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திருப்பதியில தற்போது SSD டோக்கன்கள் எளிமையாக கிடைக்குது. அதனால ஸ்ரீவாரி மெட்டுல நடந்து போற விருப்பம் உள்ள பக்தர்கள் மட்டும்தான் இந்த டோக்கன்களை இப்ப வாங்கிக்கிறாங்க. அதனால தற்போது ஸ்ரீவாரி மெட்டுல டோக்கன் அதிக அளவுல கிடைக்குது. இந்த டோக்கன் வாங்கினா உங்களுக்கு ஒரு வசதி என்னன்னா, இன்னைக்கே நீங்க சுவாமி தரிசனம் செய்யலாம். மத்தியானம் 12 மணில இருந்து இரவு 9 மணி வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்டுக்கு இவங்க இந்த டோக்கன் கொடுப்பாங்க. அதனால இன்னைக்கே நீங்க சுவாமி தரிசனம் பண்ணலாம். அந்த டோக்கனை வாங்கிட்டு நீங்க நடைபாதையில கண்டிப்பா நடந்து போகணும். அப்போ பாதி வழியில ஒரு ஸ்கேன் சென்டர்ல வரும். அந்த ஸ்கேன் சென்டர்ல மறக்காம உங்களுடைய டோக்கனை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு நீங்க லைன்ல போய் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் செய்யலாம்.
திருமலையில நேரடியாக வரும் பக்தர்களுக்கு ரூம் புக்கிங்க்கு உண்டானது சிஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆபீஸ். இந்த சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆபீஸ் திருமலையில பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த சிஆர்ஓ ஆபீஸ்ங்கிறது தினமும் அதிகாலையில 5 மணிக்கு ஓபன் பண்றாங்க. ராத்திரி பக்தருடைய எண்ணிக்கை ரூம் அவைலபிலிட்டியை பொறுத்து 8 மணிக்கு இவங்க க்ளோஸ் பண்றாங்க. ஆனா தற்போது நிலவரப்படி அதிக அளவுல பக்தர்கள் வருவதாலும் ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதாலும் 9 மணிக்கு இரவு 9 மணிக்கு பிறகு கூட சில சமயம் இந்த ஆபீஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க. இங்க தினமும் முதல் நாள் இரவு காலியான ரூம்களை காலையில 5 மணிக்கு அலாட்மெண்ட் பண்றாங்க. இன்னைக்கு 7 மணிக்கு கொடுத்த தகவல் படி 1391 ரூம்கள் காலையில ரிலீஸ் பண்ணாங்க. அதுல 350 ரூம் 7 மணி சுமாருக்கு காலியாக இருப்பதாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இங்க நீங்க நேரடியாக போய் ரூம் புக் பண்ணிக்கலாம். இதற்கு எந்த தரிசன டிக்கெட்டும் தேவையில்லை. நேரா பேஸ்மெண்ட்ல போனீங்கன்னா அங்க ஒரு 10 கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கவுண்டர்ல போய் உங்களுடைய ஆதார் கார்டு எண்ணு மற்றும் மொபைல் நம்பர் கொடுத்து ரிசர்வேஷன் பண்ணிக்கணும். அங்க உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்ல இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் படி அவங்க வரிசையாக ரூம் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் அங்க பெரிய பெரிய டிஸ்பிளே போர்டுல அவைலபிலிட்டியாக இருக்கும். அதை பார்த்து உங்களுடைய நம்பருக்கும் தற்போது அலாட்மெண்ட் உள்ள நம்பருக்கும் உள்ள வித்தியாசப்படி நீங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் கழிச்சு கிடைக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். மேக்சிமம் 1 மணி நேரத்துக்குள்ள இங்க ரூம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆன விவரங்கள் தான் எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு தெரிவிப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய காட்டேஜுக்கு போய் நேரடியாக ஆன்லைன் மூலமாக நீங்க பேமெண்ட் பண்ணி இந்த ரூம் வாங்கிக்கலாம். அங்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது யூபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுள் பே, போன்பே இதன் மூலமா தான் அங்க ரூபாய் வாங்குவாங்க. கேஷ்லாம் வாங்கிக்க மாட்டாங்க. பௌர்ணமியை முன்னிட்டு இந்த மாசத்துக்கு உண்டான கருட சேவை நிகழ்ச்சியானது இன்று இரவு 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு தகவல் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இரவு மாட வீதிகள்ல மலையப்ப சுவாமி கருட வாகனத்துல உலா வருவாரு. சில குறிப்பிட்ட பௌர்ணமிகள் மட்டும் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறாது. அதன்படி இந்த மாசத்திற்கு உண்டான கருட சேவையானது இன்று 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. திருமலையில் நீங்க இருந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை தவறாம கண்டு கழியுங்க. இறுதியாக நேற்று தரிசனம் செய்த பக்தர்கள் விவரம். நேற்று 80,423 பேர் தரிசனம் செஞ்சிருக்காங்க. 29,361 பேர் முடிக்கணக்கை செஞ்சிருக்காங்க. நேற்று சுவாமியின் உண்டியோர் வருமானம் 3.4 கோடி. எந்த டிக்கெட்டும் இல்லாம நேரடியாக சர்வ தரிசனம் செய்வதற்கு 6 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த பக்தர்கள்லாம் 4 கம்பார்ட்மெண்ட்ல உட்கார வைக்கப்பட்டதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த சேனல்ல இது போல நாம திருப்பதி திருமலாவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள், டிக்கெட் புக்கிங் பற்றிய விவரங்கள் கொடுக்கலாம். நீங்க இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்ப்பது இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் மற்றும் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் இது போன்ற பல புதிய தகவல்கள் சேரும். நன்றி, வணக்கம்.